நல்ல சூடா உதிரி உதிரியா அப்படி சாப்பிட்றதுக்கே சூப்பரா, டேஸ்டியா, அட்டகாசமா இருந்துச்சு. இந்த சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பண்ணது. நல்லா பிரியாணியோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிப்ஸு, ட்ரிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதோ அந்த ரைஸை வந்து ஊற வச்சிடணும் 1/2 மணி நேரம். நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அளவான சைஸில் உள்ள தக்காளி, பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்ததை ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1 ஸ்பூன் வந்து கீ வந்து போட்டுட்டு, பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் சாட்டை பண்ணிடுங்க. அந்த பச்சை வாசம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளியாக இல்லாமல் அளவான தக்காளியாக 2 தக்காளி, அதையும் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுலேயே வந்து புதினா மல்லியும் போட்டுட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து பச்சை வாடை போயிடணும். கொஞ்சம் கூட பச்சை வாடை இருக்கவே கூடாது. நல்லா சாட்டை பண்ணிடுங்க. நல்லா சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து சில்லி பவுடர். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக வந்து மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, அப்புறம் வந்து உப்பு. இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க சிக்கன், நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக இதில் போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த கப்பில் நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை ஃபுல்லாக அதில் போட்டுட்டு நல்லா அரிசியும் நல்லா குக்காகி கொஞ்சம் ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அடியில் தோசை சட்டி வச்சு மேலே வந்து கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் நிறைய தண்ணியை பிடிச்சி அது மேலே வச்சு தம் போட்டுருங்க ஒரு 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கிளறிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து தம்மில் போட்டுருங்க. கொஞ்சமாக நெய் மேலே அப்ளை பண்ணிவிட்டு தம் போட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான பிரியாணி ஈஸியாக